இயற்கை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொருத்தி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது. இயற்கை வேளாண்மையை மையப்படுத்திய பொருட்கள், விவசாயத்துக்கு தேவையான அடிப்படை பொருட்கள், பயோ ஆக்சி, பயோ டைமண்ட், ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாக இயற்கை பூச்சிக்கொல்லிகள், 4 வகையாக எங்களுடைய இடுபொருட்களை பிரிக்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போற பொருள் பயோ டைமண்ட். இதனது பயன்பாடு என்ன? பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும், மண்ணிற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஒரே ஒரு பொருளில் இருந்தால் எப்படி இருக்கும்? இது ஒரு ஃபர்டிலைசரா இல்ல ஒரு அடிப்படையில் இது இயற்கை உரம். 30 வகையான இடுபொருட்கள் உள்ளே வைத்து தயாரிக்கப்பட்டுள்ளது. பயிருக்கு தேவையான என்சைம்கள், இது போல அனைத்து சத்துக்களும் ஒன்றாக சேர்த்து நிறைய விஷயங்கள் சேர்த்திருப்பதனால விலை அதிகமா இருக்கும். 450 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு கிடைக்கும். எல்லா சத்துக்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு இயற்கை உரம் தயாரிக்க நாங்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு 3.5 ஆண்டுகள். பயோ டைமண்ட் போடுற மாதிரி இன்ஜெக்ஷன், இடைத்தரகர்கள் இல்லா இடுபொருள் என்கிற ஒரு கொள்கையுடன் நாம் விவசாயிகளுக்கு கொண்டு சென்று சேர வேண்டும். மக்கள் வணக்கம். இது உழவர் சந்தை, உழவர்களுக்கான வெற்றிக்களம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சியில உழவர்களுக்கு எந்த அளவுக்கு பங்குண்டு, எந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்படுகின்றதுன்னு கேட்டா நிறைய பேர் யோசிப்பாங்க. யோசிச்சு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியோ 2 நிகழ்ச்சியோ யோசிச்சு இதுல ஒரு பங்குண்டு, இதுல ஒரு பகுதியா வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரத்யேகமாக ஒரு நேரலை நிகழ்ச்சி, விவசாயிகள் எளிதா எந்த அளவுக்கு பெரிய வணிகமாக இருந்தாலும், எந்த அளவுக்கு பெரிய சந்தேகமா இருந்தாலும் எளிதா அதையெல்லாம் தீர்த்து கொண்டு விற்பனை செய்யக்கூடிய, வணிகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்கள் தொலைக்காட்சி முதலில் உருவாக்கியது. இந்த நிகழ்ச்சியோட ஆலோசகர் ஐயா சொல்வது போல, ஹரிதாஸ் ஐயா சொல்வது போல பல பரிணாமங்கள் எடுத்து, தானாகவே பல பரிணாமங்களை எடுத்து இன்று பல கோணங்களை எடுத்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்து வருகின்றது. எப்பொழுதும் போல இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு அரிய பல ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஹரிதாசன் ஐயா வந்திருக்கின்றார். கூடவே ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மிடையே இருக்கின்றார். இப்போ தொடர்ந்து பேசப்பட்டு வர விஷயம் என்னன்னா, சர்வதேச அளவுல இயற்கை பொருட்களை நம்ம நாடணும். இதனாலதான் பல உபாதைகள், உடலுக்கு பல உபாதைகள் செயற்கை உணவுனால வந்திருக்கு. இந்த ஒரு விழிப்புணர்வு இன்றாவது ஏற்பட வேண்டும், இன்று முதல் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் உலகெங்கும் நடைபெற்று வருகின்றது. அதுல ஒரு முயற்சியாக பயோ சக்சஸ் என்கின்ற நிறுவனம் அதனால் இயன்ற பல இயற்கை இடுபொருட்களை, இயற்கை விவசாய பொருட்களை அறிமுகப்படுத்தி வருகின்றது. என்னென்ன பொருட்கள் அந்த நிறுவனத்தின் சார்பிலே இயற்கை பொருட்கள் வந்துட்டு இருக்கு, இது குறித்து உங்களுக்கு அரிய பல ஆலோசனைகளை வழங்குவதற்காக டாக்டர் ஜெய்சங்கர் அந்த நிறுவனத்தின் தலைவர் நம்மிடையே இருக்கின்றார். வணக்கம் ஹரிதாஸ் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏற்கனவே இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில பயோ சக்சஸ் நிறுவனத்துடைய வேறொரு பொருளை பத்தி பேசியிருந்தோம். ஏற்கனவே நான் தொடக்க உரையிலேயே சொன்னது போல இன்று சர்வதேச அளவுல இயற்கை பொருட்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆவல் நுகர்வோருக்கும் வந்திருக்கு, உற்பத்தியாளர்களுக்கும் வந்திருக்கு. அதுல ஒரு முயற்சி தான் இந்த பயோ சக்சஸ் அப்படிங்கிற நிறுவனமே சொல்லலாம். பேர்க்கேற்றார் போலவே இந்த இயற்கை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொருத்தி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது. என்னென்ன பொருட்கள் உங்க நிறுவனத்தின் சார்பில் இயற்கையை மையப்படுத்திய பொருட்கள், இயற்கை வேளாண்மையை மையப்படுத்திய பொருட்கள் சந்தையில இருக்கு, என்னதான் கிடைக்குது? பயோ சக்சஸ் நிறுவனத்தை பொறுத்தவரை 4 வகையாக எங்களுடைய இடுபொருட்களை பிரிக்கலாம். முதலாவது வகை விவசாயத்துக்கு தேவையான அடிப்படை பொருட்கள், பயோ ஆக்சி, பயோ டைமண்ட் என்கிற அடிப்படை பொருட்கள், உரம் சம்பந்தப்பட்டது. சரி. 2வது இயற்கை பூச்சிக்கொல்லிகள், ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாக இயற்கை பூச்சிக்கொல்லிகள். 3வது வகை ரசாயன பூஞ்சான கொல்லிகளுக்கு மாற்றாக இயற்கையான பூஞ்சான கொல்லிகள். 4வது வகை பயிர் விளைச்சல் ஊக்கிகள் இயற்கையாக. 4 வகையான இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை பிரச்சனைகள். மொத்தத்துல செயற்கையில மட்டுமே இந்த பூச்சிகள் கிடைக்கும், இந்த ஃபர்டிலைசர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நிலை போய் அதனால இருக்கக்கூடிய உபாதைகளை தடுத்து அதுல இருக்கக்கூடிய நன்மைகளும் சேர்த்து அது இயற்கையான பொருளாக நிலத்துக்கு எந்தவித நஞ்சும் கொடுக்காம நீங்க தயாரிக்கிறீங்க அப்படிங்கறத மையப்படுத்தி பேசலாம். ஏற்கனவே ஒரு சில பொருட்களை பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போற பொருள் பயோ டைமண்ட். இதனது பயன்பாடு என்ன? இது பயன்படுத்தினா என்ன ஆகும்? எதற்கு இது மாற்று, இல்ல இது பிரத்யேக பொருளா? பயோ டைமண்ட் என்கிற இந்த பொருள் எப்படி குறிப்பிட வேண்டும் என்றால், எல்லா சத்துக்களும், பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும், மண்ணிற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஒரே ஒரு பொருளில் இருந்தால் எப்படி இருக்கும் என்கிற ஒரு ஆராய்ச்சியில் விளைந்த ஒரு பொருள். இது அடிப்படையில என்ன? இது ஒரு ஃபர்டிலைசரா இல்ல ஒரு பூச்சிக்கொல்லியில்? இது இயற்கை உரம் இல்லையா? சரி. உரம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு உரத்துல ஒரு தன்மை இருக்கும், ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற தன்மை. அது இந்த நிறைய உரங்களை சேர்த்து தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இது ஒரே உரமா இல்ல இதுலயே நிறைய வகைகள் இருக்கா? பயோ டைமண்டில் ஏறக்குறைய 30 வகையான ஒரு இடுபொருட்கள் உள்ளே வைத்து தயாரிக்கப்பட்டுள்ளது.
மண்ணிற்கும் பயிருக்கும் தேவையான அத்தனை சத்துக்களும், உதாரணமாக தழை, மணி, சாம்பல் சத்துக்கள், பிறகு கால்சியம், மெக்னீசியம், சல்பர் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், இதை தவிர அமினோ அமிலங்கள், பயிருக்கு தேவையான என்சைம்கள், இது போல அனைத்து சத்துக்களும் ஒன்றாக சேர்த்து அதனுடன் மண்ணிற்கு தேவையான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், மண்ணிலிருந்து சத்தை எடுத்து பயிருக்கு அளிக்கும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் இதில் அடக்கம். இப்போ பல வகையான பொருட்களுக்கு வந்து ஒரு மாற்றா எல்லாம் சேர்த்து ஒரே இதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய விஷயங்கள் சேர்த்திருப்பதனால விலை அதிகமா இருக்குமோ? நிச்சயமாக இல்லை, அதுதான் இதனுடைய சிறப்பு. பல பொருட்களை சேர்த்து தயாரிக்கப்பட்டிருந்தாலும் விலை மலிவாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால் ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ என்கிற பரிந்துரையில் 450 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு கிடைக்கும். சரி, 5 கிலோ 450. 5 கிலோ 450 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு. எனக்கு விவசாயத்தை பத்தி அதிகம் தெரியாது, அதனால ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன், பிறகு ஐயா வந்து மற்ற நேர்களுக்கு விளக்குவாரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பொருட்கள், நிறைய இடுபொருட்கள்லாம் சேர்த்து போட்டா சிறப்பா வழியும், அதற்கு ஒரு மாற்று எல்லாத்தையும் சேர்த்து என்னெல்லாம் நன்மைகள் தேவைப்படுமோ அதை வந்து ஒரே உரமாக நாங்க தயாரிச்சிருக்கோம் சொல்லியிருக்கீங்க. தனித்தனியா போடுறாங்க சந்தையில வந்து நிறைய நிறுவனங்களுடைய உரங்கள் இருக்கு, ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாக்டீரியா தேவைப்படும், வந்து சல்பர் தேவைப்படும், இதெல்லாம் தனித்தனியா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன தொகையாகும்? இப்ப இதுல 5 கிலோ வாங்குவதற்கும் என்ன இந்த விலை ரீதியாக என்ன ஒற்றுமை வேறுபாடு? விலை ரீதியாக தனித்தனியாக வாங்கி பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக 2000 ரூபாயை தாண்டும். இது ஒரு 550 ரூபாயில 450 ரூபாயில, அதுவும் இயற்கையான விஷயம். ஹரிதாஸ், நீங்க சொல்லுங்க, இது சாத்தியமா? இப்ப எல்லா விதமான நுண்ணூட்ட சத்துக்கள், அமினோ அமிலங்கள், உரங்கள் அனைத்தையும் ஒரே இதுல கலக்கும் பொழுது, ஒரே ஒரு இதுல கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு சிரமங்கள் நிறைய இருந்திருக்கும். இது செய்யறது கொஞ்சம் கடினமான வேலை. நிச்சயமாக இது சாத்தியக்கூறு இருக்கா? கடினமான வேலை, ஆனால் சாத்தியம். இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் சந்தையில இந்த மாதிரி ஒரு பொருள் இதுவரை இல்லை. ஏனெனில் இதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு குறைந்தபட்சம் 3.5 ஆண்டுகள். ஒன்றாக எல்லா சத்துக்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு இயற்கை உரம் தயாரிக்க நாங்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு 3.5 ஆண்டுகள். அதிலும் கடைசி ஒரு ஆண்டில் தான் இந்த சாத்தியம் நடந்தது. இது எந்த அளவுக்கு இது வெற்றி பெற்றிருக்கிறது? நிஜமாகவே வந்து இப்படி ஒரு பொருள் கொண்டு வருவது மிக ஒரு நல்ல ஒரு முயற்சி. இது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது? எங்க ஆய்வுகள் ஏதாவது செய்திருக்கீங்களா? இது ஏற்கனவே என்ன யாருக்கு கொடுத்துருக்கீங்க? இது சந்தையில எவ்வளவு நாளா அதை கொண்டாந்துருக்கீங்க? அதை பத்தின தகவல் சொல்லுங்க. பயோ டைமண்டை பொறுத்தவரை ஏற்கனவே விவசாயிகளிடம் பிரபலமாகி நடைமுறையில் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது நான் தாமதமாக வந்திருக்கிறேன். தோராயமாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 8 மாதங்களாக பயோ டைமண்ட் சந்தையில் விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நேரடியாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு அநேகமாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 700-800 ஏக்கர் பரப்பளவில் சென்றடைந்திருக்கும். பயோஆக்சி பிளஸ் இந்த பயோ டைமண்ட் தான் கொடுக்கிறோம். அதனால குறைந்தது ஒரு 700-800 ஏக்கருக்கு சென்றடைந்து விட்டது ஏற்கனவே. அந்த விவசாயிகள் திரும்ப கேட்டு வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா. அது எத்தனை காலங்களுக்கு இந்த நுண்ணுயிர் வந்து அந்த மீடியால அப்படி உயிரோடு இல்ல? நீங்க கொடுக்கறது வந்து எல்லா பயிர்களும் எல்லா உரங்களையும் எடுத்துறாரு. எல்லா பயிருக்கும் எல்லா உரமும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. இப்ப ஒரு நோய்க்கு ஒரு மருந்து, இன்னொரு நோய்க்கு இன்னொரு மருந்து, அப்படிதான். ஒரே தான் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அது எல்லா சத்துக்களையும் அந்த பயிர் எடுத்துக்க போறது இல்ல. நீங்க கொடுத்த அத்தனையும்ல கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மிச்சமா இருக்கலாம். இது அந்த மண்ணிலே இருக்குமா, இல்ல அது காணாம போயிருமா, இல்ல நம்ம விரயம் பண்றோமா? நல்ல சிறந்த கேள்வி. விவசாயிகள் அடிக்கடி எங்களை கேட்கக்கூடிய கேள்வி. முதல் கேள்விக்கு பதில், நாங்கள் தயார் செய்யும் போது 5 வருடங்களுக்கு தயார் செய்த பொருள் இருக்கும் வரை பார்த்துக் கொள்கிறோம். அப்படியே உயிருடன் இருக்கும், அப்படியே அதுல இருக்கும். 5 வருடம் நாங்கள் எக்ஸ்பைரி காலாவதி தேதி கொடுக்கிறோம். விவசாயிகள் மண்ணில் இடும்போது குறைந்தபட்சம் 1 மாதத்திலிருந்து 2 மாதம் வரை மண்ணில் அது வேலை செய்யும். ரசாயன உரத்தை ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது ரசாயன உரம் இட்டு 7 அல்லது 10 நாட்களில் தான் அது ரசாயன உரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு 7 நாட்கள் 10 நாட்கள் அதனுடைய வேலை முடிந்துவிடும். ஆனால் இயற்கை உரம் பயோ டைமண்ட் இன்ஜெக்ஷன் பயோ டைமண்ட் பொறுத்தவரை மண்ணில் இட்டு குறைந்தது 30 நாள், அதிகபட்சம் 60 நாட்கள் வரை பயிருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் எங்களுடைய பரிந்துரை 15 நாட்களுக்கு ஒரு முறை, பயிருக்கு தகுந்தது போல் 15 நாட்களுக்கு ஒரு முறை. இதற்கு ஏதேனும் விதிவிலக்கு இருக்கா? இந்த ஒரு பயிருக்கு தான் பயன்படுத்தணும், இதற்கு பயன்படுத்தக்கூடாது, இல்ல இதற்கு ஏற்றது இல்ல அப்படின்னு விதிவிலக்கோ இது இருக்கா? நிச்சயமான இது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. விவசாயிகள் அடிக்கடி எங்களை கேட்கக்கூடிய கேள்வி. விதிவிலக்கு உண்டு, ஆனால் பரிந்துரைக்கும் அளவில் மட்டுமே. பயோ டைமண்ட் பொறுத்தவரை எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம், ஆனால் அளவும் சமயமும் மாறுபடும்.
பயிருக்கு பயிர் மாறுபடும். எதற்கு இது ரொம்ப சிறந்ததா புரிந்திருக்கு இந்த பயோடைமண்ட் நீங்க பரிந்துரை அந்த அளவுகள்லயே வந்து எதற்கு ரொம்ப சிறப்பா புரிந்திருக்கு? காய்கறி பயிர்கள், சரி, குறிப்பாக தக்காளி, கத்திரி, மிளகாய், பாகல், இது போல காய்கறி பயிர்கள், தென்னைக்கு நல்ல ஒரு பயோ ஆக்சியுடன் கலந்து கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு சிறந்த பலன் கிடைத்திருக்கிறது. சரி, ஏற்கனவே இப்போ வந்து செயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த செயற்கை ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க, உரங்கள் பயன்படுத்திருக்காங்க. இது திடீர்னு மாற்றும் பொழுது உடனே வேலை செய்யுமா இல்ல கொஞ்சம் நாட்கள் ஆகுமா? இந்த கேள்வி இன்னும் சிறப்பான கேள்வி. ஏனால் விவசாயிகள் தற்சமயம் ரசாயன உரத்திலிருந்து உடனடியாக இயற்கை விவசாயத்திற்கு, இயற்கை உரத்திற்கு வர வேண்டாம் என்றுதான் நாங்களே சொல்கிறோம். இதுதான் சரியான பரிந்துரையாக இருக்கும் என்று எங்கள் நிறுவனத்தினுடைய கோட்பாடு. எங்கள் உரம் இயற்கை உரமாக இருந்தாலும் எந்த ஒரு ரசாயன விவசாயியும் உடனே எங்கள் உரம் வாங்குங்கள், இயற்கையாக விவசாயம் செய்யுங்கள், இயற்கை விவசாயம் மாறுங்கள் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்வதில்லை. அதற்கு மாற்றாக எந்த அளவுக்கு அவர்கள் ரசாயன உரம் பயன்படுத்துகிறார்களோ, உதாரணமாக ஒரு மூட்டை 50 கிலோ யூரியா பயன்படுத்துகிறார்கள் என்றால் 25 கிலோ யூரியா மட்டும் போதுமானது 5 கிலோ பயோடைமண்டுடன் சேர்க்கும் பொழுது. அப்பொழுது ரசாயன உரத்தினுடன் இயற்கை உரம் சேர்க்கலாமா என்ற அடுத்த ஒரு கேள்வி நீங்கள் ரெடியாக தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். சேர்க்கலாம். ஏனென்றால் அதற்கும் ஒரு கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு ரிசர்ச் செய்துவிட்டு ரசாயன உரத்தோடையும் பயோடைமண்ட் மிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் தொழில்நுட்பத்தை கலந்திருக்கிறோம். எவ்வாறு என்று நான் ஒரு சிறிய ஒரு விளக்கம். இதில் ஏற்கனவே சொன்னது போல பாக்டீரியாக்கள் இருக்கிறது, நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. இதில் 2 வகை உள்ளது. ஸ்போர்லேஷன் ஃபார்ம், நான் ஸ்போர்லேஷன் ஃபார்ம் என்று 2 வகை உள்ளது. ஸ்போர்லேஷன் ஃபார்மில் ரசாயன உரத்துடன் நீங்கள் கலந்தால் நிச்சயம் இந்த உயிரணுக்கள் இறந்துவிடும். அதனால் நாங்கள் அடுத்த கட்ட ஆராய்ச்சியில் நான் ஸ்போர்லேஷன் ஃபார்மில் தயாரிக்கப்பட்ட உயிரினங்களை, இயற்கை உரத்தை ரசாயன உரங்களுடன் கலந்து பயன்படுத்தலாம் என்று சொல்கிறோம். இதனால் மண்ணிற்கும் பயிருக்கும் நல்லது விளைந்திருக்கிறது தவிர கெடுதல் இல்லை. சரி, அதே போல விவசாயிகள் மத்தியில இன்னொரு பிரதான கேள்வி விடும். இதுல வந்து விளைச்சலோட எதிரொலி எப்படி இருக்கும்? அதிகமாகுமா இல்ல அதே அளவுல கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. நேரடியான கேள்வி. விளைச்சல் நிச்சயமாக அதிகமாகும். குறைந்தது, அதாவது உதாரணமாக ஒரு நெல் ஒரு 25 மூட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஒரு விவசாயி என்றால் 26, 27 குறைந்த அளவில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். படிப்படியாகத்தான் குறையாது, குறைவா இருக்கு இல்லையா? அதனால கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு பயிர் வைக்கிறேன், உதாரணமா நெல் எடுத்துக்கிடுங்க. நெல்லுக்கு எனக்கு ரசாயன உரம் பயன்படுத்தினா என்ன செலவாகும், உங்க இந்த டைமண்ட் இதை பயன்படுத்தினா எனக்கு என்ன செலவாகும், அது ஒரு ஒப்பிட்டு ஏதாவது நீங்க கூற முடியுமா? நிச்சயமாக கூற முடியும். எங்களுடைய ஆலோசனையில் முக்கியமான ஒரு பரிந்துரையே விவசாயிகள் தற்சமயம் என்ன செலவு செய்கிறார்கள். உதாரணத்துக்கு நெல்லிற்கு தோராயமாக 5000 வரை செலவாகும். மொத்த செலவு இல்லை, மொத்த செலவு உர செலவு 2000 ஆகும். அந்த 2000 ரூபாய் உர செலவில் பயோடைமண்ட் 1000 ரூபாய், அதாவது 2 கிலோ 900 ரூபாய் மட்டும்தான் நாங்கள் சேர்ப்போம். அந்த அவர்கள் என்ன செலவு செய்கிறார்களோ இந்த 2000 ரூபாய்க்குள்ளாகவே அடக்கமாகும்படியாக எங்களுடைய பரிந்துரை அமையும். அதனால் விவசாயிகளுக்கு 1 ரூபாய் கூட அதிகமாக அவர்களுடைய நடைமுறை செலவிலிருந்து அதிகமாகாமல் பார்த்து கொண்டு அவர்களுடைய விளைச்சல் அதே அளவு விளைச்சல் குறையக்கூடாது. அதிகபட்சம் நமக்கு ஒரு மூட்டையாவது அதிகமாக கிடைக்க வேண்டும். இந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் உங்க நிறுவனத்தினுடைய பொருளை நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க? ஏன்னா நீங்க நேரடியா கொண்டு போகணும்னு பிரியப்படுறீங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு நேரடியா எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்னும் போது பிரான்சைஸ் கொடுக்கணும், அவங்க யாராவது எடுத்து வியாபாரம் பண்ணலாம். 2 அணுகுமுறை நீங்க வச்சிருக்கிறீங்க. இந்த 2 அணுகுமுறையும் சாத்தியக்கூறு இருக்கா? இது எப்படி நீங்க செயல்படுத்த போறீங்க? இந்த ஒரு கேள்வி நடைமுறையில் ரொம்ப கடினமான ஒரு வேலை. அதாவது விவசாயிகளுக்கு இவ்வளவு நல்ல பொருட்கள், நல்ல ஒரு இடைத்தரகர்கள் இல்லா இடுபொருள் என்கிற ஒரு கொள்கையுடன் நாம் விவசாயிகளுக்கு கொண்டு சென்று சேர வேண்டும். இதில் கடந்த ஒரு 6 மாதமாக, அதாவது 6 மாத காலமாக பிரான்சைசி என்கிற ஒரு கொள்கையில் விவசாயிகளை அவர்களே தேவையான அளவிற்கு இடுபொருட்கள் வாங்கி அவர்கள் மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கிறார்கள். நாங்களும் நேரடியாக நிறுவனத்திலிருந்து விவசாயிகள் நேரடியாக கொடுக்கிறோம். இப்பொழுது இந்த 6 மாதத்திலேயே 3 பிரான்சைசிகள் உருவாகி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 6-5 மாதத்திற்குள் எங்களுடைய திட்டம் குறைந்தது ஒரு 10 பிரான்சைசிகள் நேரடி அதாவது நிறுவனத்தினுடைய நேரடி விற்பனை மையங்கள் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கை உண்டு. அதற்கு நிறைய ஏற்கனவே நம்ம பயோ ஆக்சி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துவிட்டு நிறைய ஒரு ஆலோசனைகள் கேட்டு பிரான்சைசிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டு ஆய்வு செய்து அதன் பின்னரே நாங்கள் பிரான்சைசி கொடுத்து. முழுக்க உங்கள் நிறுவனம் இடைத்தரகர் யாரும் இல்லாதல் நேரடியாக உற்பத்தியில் இருந்து
உங்களுடைய பிரான்சைஸ் மூலியமாவே விவசாயிகளுக்கு போகுது. சரி, ஒரு பெரிய இந்த தரகர்களுடைய கிடையாது. இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு சாதாரண வயலை கட்டி ஒரு சோப் வாங்கினா கூட அதுக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க ஃபார் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எங்க நிறுவனத்துடைய இந்த மாய்ஸ்சரைசரோட பயன்படுத்துங்க. ரெண்டும் என்ன காரணம் என்னன்னா, அது வெறும் ஒரு விளம்பர யுக்திங்கிறது இல்லாம இந்த வேதியியல் கலவைகள் வந்து ஒத்துப்போகும், அதனால பக்க விளைவுகள் ஏற்படாது. இந்த பயோ ஆக்சி அதே போல இந்த பயோ டைமண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து பயன்படும் பொழுது என்ன நன்மைகள் ஏற்படும்? எங்களுடைய முக்கியமான அடுத்த கொள்கை பயாக்சி மற்றும் பயோடைமண்ட் சேர்த்துதான் பயன்படுத்த சொல்கிறோம். அதில் நீங்கள் கேட்டவாறு அதில் ஒரு முக்கியமான ஒரு அனுகூலம் உண்டு. ஏனெனில் பயிரோ மண்ணோ அந்த சத்தை உள்ளிழுக்கும் பொழுது ஆக்சிஜன் நிச்சயமாக தேவை. எந்த ஒரு பயிரும் உதாரணத்திற்கு அதனுடைய வேர் மண்ணில் உள்ள ஒரு தழைச்சத்தையோ அல்லது வந்து ஒரு நுண்ணூட்ட சத்தையோ பயிர் எடுக்கும் பொழுது, வேர் மூலமாக எடுக்கும் பொழுது குறிப்பிட்ட அளவு ஆக்சிஜன் அந்த பயிரில் இருந்தால் மட்டுமே அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு அந்த சத்தை பயிர் எடுத்துக்கொள்ள முடியும். அப்பொழுது பயோஆக்சியுடன் கலந்து பயன்படுத்தும் பொழுது பயிருக்கு ஒரு புத்துணர்ச்சி, குளுக்கோஸ் நம்ம என்னதான் நம்ம உணவு சாப்பிட்டாலும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுது குளுக்கோஸ் எனர்ஜி உடனடியாக தேவை. அப்பொழுதுதான் அந்த அளவுக்கு போய் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். அந்த எனர்ஜி நமக்கு தேவை, சத்து தேவை. அதுபோல பயிருக்கு பயோஆக்சியுடன் கலந்து பயன்படுத்தும் பொழுது அனைத்து சத்துக்களும் முழுமையாக போய் பயிரை சென்றடைய வேண்டும். குறிப்பாக இன்னும் ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மண்ணில் உள்ள 100% சத்துக்கள் இருக்கிறது என்றால் ஆக்சிஜன் இல்லை என்றால் 50% சத்துக்கள் தான் பயிருக்கு சென்றடையும். ஆக்சிஜன் பயாக்சிஜன் கொடுக்கும்போது பயாக்சி கொடுக்கும் பொழுது அதிகபட்சமாக 90% மேல் சத்துக்கள் பயிர் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதற்கு தேவையான அளவு ஆக்சிஜன் நாமும் இயற்கையாகவே கொடுக்கிறோம். அதாவது பயோ ஆக்சியோட பயன்பாடு வந்து நிலத்துக்கு வந்து மண்ணுக்கு வந்து ஆக்சிஜன் உயிர் வாயு வந்து அதிகரித்து கொடுப்பது, அதனால பல நன்மைகள்